தயவு செஞ்சு செகண்ட் பார்ட் எடுக்க வேண்டாம். நல்லா இருந்துச்சு. இதில் நம்ம வில்லனாக தான் பார்த்துருப்போம். ஒரு சில படத்தில் நல்ல கேரக்டரும் பண்ணியிருப்பாரு. இப்போ ஹீரோவாக பார்க்குறோம். அதுலேயுமே பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல, எல்லாத்துலேயுமே பயங்கரமாக தான் இருக்கும். இதுலேயும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த ஹீரோ கேரக்டருக்கு என்ன ஜஸ்டிஸ் பண்ணுமோ அதை கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்கு படம். ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி தான். நீங்கள் பாருங்க, உங்களுக்கே புரியும். ஆனால் எப்படி சொல்றது, இது வரைக்கும் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆடியன்ஸ்க்கு இந்த படத்தை பத்தி என்ன சொல்லுங்க? எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ணன் புதுசா இப்போ ஹீரோவா ஃபுல் ஃபிளெட்ஜ்ல இறங்கி இருக்காரு. எல்லா படமுமே சூப்பரா இருக்கும். இந்த படமும் நல்லா இருக்கு, வந்து பாருங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரீ ரிலீஸ்லாம் மூவி நிறைய ஹிட் ஆகுது. அண்டர் ஜெனரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மே மாசத்துல புது படமும் நிறைய படம் உள்ள இறங்குது. எந்த படத்துக்கு தான் ஆடியன்ஸ் போவாங்கன்னா? ஆல்ரெடி கில்லி தான் பயங்கரமா கலக்கிட்டு இருக்கு. நாங்க வந்து அடுத்ததான் மங்காத்தா எதிர்பார்த்தோம். பட் தீனா தான் ரீ ரிலீஸ் பண்ணாங்க. தளபதி 2 பேருதுமே ரீ ரிலீஸ் ஆகி பயங்கரமா போயிட்டு இருக்கு. அடுத்ததுன்னா வேற யாருதுன்னா தனுஷ் படம் எதனா பெருசா விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். வட சென்னை கூட ரீ ரிலீஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த படம் நிறைய ரீச் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்த கண்டங்களை அவர் கொண்டு போய் சேர்த்துரும். நல்லா இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.